அதிசயம் அநேகமுற்ற பழனிமலைங்கிறார் அருணகிரிநாதர். பழனிமலைக்கு பெருமையே முருகப்பெருமானுடைய அந்த திவ்யமான திருக்கோலம். அந்த பழனியாக ஞானப்படமாக இருக்கக்கூடிய முருகன்கிட்ட எத்தனையோ திருப்புகழ். அதுல ஒண்ணுதானே இந்த அவனிதனிலே பிறந்து. இந்த மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம். அருணகிரிநாதரோ ஆசு கவி. முருகனை பார்த்த மாத்திரத்துல நமக்காக முருகன் கிட்ட எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணணும், நம்மளை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத தன்னுடைய அழகான ஒரு வாக்கினால புகழ்ந்து பாடி முருகப்பெருமானுடைய சரணத்துல வைக்கிறார். அதுலதான் அவர் முதல்ல போடுறத அவனிதனிலே பிறந்து மதலஜனவே வளர்ந்து அழகு பெறவே நடந்த இளைஞனாய்ங்கிற. இந்த ஜென்மால பிறக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மால புண்ணியம். பிறந்த பிற்பாடு நம்மளை வளர்க்கறா, நாம வளர்ந்து இப்படி வரும். அழகு பெறவே நடந்த இளைஞனாய். இந்த வார்த்தைய கவனிச்சா தெரியும். இந்த நாம ரொம்ப அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எதனால் அழகாவோம் அப்படின்னால் முருகனை பூஜை பண்ணாதான் அழகாகும். முருகனை நினைத்தால் அழகாகும். ஏன்னா முருகன் அழகு. அந்த அதுதான் திருப்புகழுக்கு உண்டான வார்த்தை. அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதுவிதமதாய் வளர்ந்து 16 முதல்ல பேசுற மொழி இது எப்படி வரும்னு தெரியாது. ஆனா முதல்ல என்ன வார்த்தை வரும்னா அகாரம் வரும். அம்மாம்பா, மா அப்படின்பா. குதலை மொழி. முதல்ல என்ன வார்த்தையை பயன்படுத்துறோமோ அந்த வார்த்தைக்கு குதலை மொழி. அதுவிதமதாய் வளர்ந்த அப்படிங்கிற. அம்மா அப்பா அந்த குழந்தைய அநேக விதங்கள்ல வளர்ப்பா. 16 என்னது 16 வயசை குறிக்கிறார்னா, இனிமேல் அந்த குழந்தைக்கு என்ன தேவை? சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர். சிவபெருமானை நினைத்து துதிக்கக்கூடிய சிவகலைகளை நினைக்க வேண்டும் அப்படிங்கிற. தெரியும் அடியேனை உந்தன் அடிசேராய். உன்னுடைய திருவடியை பற்றாமல் வாழ்வது வாழ்க்கை இல்லை. அவ்வளவு தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று. இந்த இடத்துல இருந்துதான் வார்த்தை. அதாவது நமக்கு எதெல்லாம் விருப்பம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் அந்த வயசுல என்னோடதும் எனக்கு வேணும் இதுவும் அது எல்லாத்தையும் தவிர்த்துடு அப்படிங்கிற. இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிட்டு வந்த. அப்படி சொல்லிட்டு வரக்கூடிய அந்த அருணகிரிநாத பெருமாள் அதுக்கு அப்புறமா சொல்ற உன்னுடைய திருவடியை பற்ற வேண்டும்ங்கிறத சொல்லிட்டு மௌன உபதேச சம்பு மதி அருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர். 2ஆ பிரிப்பார் திருப்புகழ். எப்பயுமே முதல் திருப்புகழ்ல உபதேசங்கள் இருக்கும், எது தேவையோ இருக்கும். அடுத்த திருப்புகழ்ல முருகனை துதி பண்றதை எப்படி பாருன்னா, இப்ப நீ யாரு, உன்னை வணங்கு, இப்படி இருக்கிறவா உன்னை வணங்க வேண்டும். அப்போ யார சொல்றார் அப்படின்னா, சிவபெருமான ஆகப்பட்டவர் ஒரு வார்த்தையில சனகாதி மகரடிகளுக்கு உபதேசம் பண்ண அந்த வார்த்தைய மௌன உபதேச சம்பு. சுவாமி பேசாம இருக்க. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாஜஜா பகரிபோத் பூதம் யதா நித்ரஜா யஸ்ஸாட்சி குருதே பிரபோத சமஜே ஸ்வாத்மானமேவாத்மஜம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தஜே நமயிதம்
ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே. கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறவர் பேசாம இருக்கார். அவர் உபதேசம் பண்ணிருக்கார். அவர் உபதேசம் பண்ணிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய சிரசல் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, எவ்வளவு லகுவா சர்வ சகஜமான பொருளையும் மிகப்பெரிய ஒரு பொருளையும் சேர்க்கிறார் பாருங்க. மதி அருகு வேணி தும்பை. மதினால் சந்திரன், அருகுன்னா அருகம்புல், வேணினா மகாதேவி கங்காதேவி, தும்பை புஷ்பம். இதுல ரெண்ட நாசுக்கா சொல்றார். தும்பைங்கிறது மனுஷ ஜென்மால தும்பை புஷ்பம் மாதிரி வாழணுமா, ஸ்வேத வர்ணமா இருக்கணும். அப்படி இருந்தா சுவாமி தன்னுடைய தலையிலே வச்சுக்கணும். கொண்டாடுவாரா சிவபெருமான். அருகு எங்கெல்லாம் தீர்த்தம் ஓடுறதோ வளர்ந்துட்டே போகும். அது மாதிரி தர்மத்தை பண்ணிட்டு இருக்கிறவாளை தன்னுடைய தலையில வச்சுப்பார். மகாஜானிகளை தலையில வச்சு கொண்டாடுவார் சுவாமியை. மதியருகு வேணி தும்பை. அறிவார்ந்த செயலோட யார் இருக்காளோ, எவ்வளவு அதனுடைய நுட்பமான பொருள். மனமகிழவே நனைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா. மலைமகள் குமார துங்க வடிவேலா. முதல்ல சிவபெருமானுடைய புத்திரன்னா, அடுத்தது அம்பால விட்டுறப்படாது, உமாதேவியை விட்டுடப்படாதுங்கிறதுனால மலையான் மகளோடு பாடி அப்படிங்கிறது திருமுறை. அப்படியாக அந்த உமாதேவியினுடைய புத்திரன் மனமகிழவே அணைந்து, மனசால நினை முருகப்பெருமானை நினை. அந்த அந்த ஆற்றல் பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே மிகுந்து. சுவாமி வரார், இறங்குறார். படிய திரவே நடந்த கழல் வீரா. சுவாமி கிளம்பி வரார் அப்படின்னாலே ஜோர் தான். முருகன் கிளம்பி வந்தார் அப்படின்னா திரிமூர்த்திகள். சுவாமி அப்படி வரதோட மட்டுமல்லாமல் தேவேந்திரனை மயிலாக ஏற்றுக்கொண்டு அந்த வாகனத்துல ஏறி 14 புவனங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அனுகிரகம் என்றான். மனுஷாலா பிறந்தவாள் என் திருவடியை பற்றுபவரை நாம் அனுகிரகம் செய்கிறேன். அப்பேற்பட்ட முருகன் யார் அப்படின்னா, அவன் தான் கைலாசபதி. கைலாசம் வேற கிடையாது, பரமபதமாய செந்தில். பரமபதத்திற்கு ஒப்பானதாம் திருச்செந்தூர் என்னும் திருநகரம். சொல்றது பழனிமலை. பரமபதமாய செந்தில். அங்க யார் இருக்கான்னா, பரமபதம்னோட நீ விஷ்ணுவை நினைச்சுட்டு போற. அப்பேற்பட்ட விஷ்ணுவே பூஜை பண்றாரு. முருகனவே, முருகப்பெருமானப்பாங்க இருக்கிறவர். அந்த முருகனை பழனிமலை மீது அமர்ந்த பெருமானே, பழனிமலை மீது அமர்ந்த பெருமானே. அற்புதமான ஒரு திருப்புகழ் இது. இந்த திருப்புகழை காதால கேட்கறதே எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா? இப்பேற்பட்ட அந்த திருப்புகழை அனுபவிக்க இருக்கோம். ஆனந்தமா இந்த திருப்புகழ் முருகப்பெருமானை நினைத்து வணங்குவதற்குரித்தான பழனிமலைகளை அருணகிரிநாத பெருமான் அனுபவித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு திருப்புகழ். பரமானந்தத்தை கொடுக்கும். பரமானந்தத்துக்கு மீறி வேறு ஏதாவது இருக்கா? அப்பேற்பட்ட ஆனந்தம் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை பாராயணம் பண்ணலாம், நினைக்கலாம், பார்த்து படிக்கலாம். அற்புதமான ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழை முழுசா அனுபவிப்போம். முருகாச்சரணம், முருகாச்சரணம்.